Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் எதிர்பொருள் சொல்லுங்க. முதல் ஆன்டிஜன் அது ஆப்போசிட் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் எதிர்பொருள், இது ஊக்கி இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது that is the main basis for the humoral and antibody immunity. இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பேசிஸ் முக்கியமானது எது? ஹியூமரல் அண்ட் ஆன்டிபாடி இம்யூனிட்டி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி இம்யூனிட்டிக்கு ஒரு மெயினானது எது அப்படின்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்ஸ். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்டேஜஸ் நடக்குது. ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் பார்த்தோம்னா 3 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். முதல்ல என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடி இணையக்கூடியது. இட் இஸ் கால்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த விசிபிள் ஈவெண்ட்ஸ். அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தா என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது? பிரிசிபிடேஷன், அக்ளூட்டினேஷன் எக்ஸெட்ரா. முதல்ல என்ன ஆன்டிஜன் ஆன்டிபாடி வச்சு சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்குது. அப்புறம் அங்கே உள்ளக்கூடிய விசிபிள் ஈவெண்ட்ஸ் என்னென்ன செயல்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிசிபிடேஷன் and agglutination in the next stage. The final stage is destruction or neutralization of the pathogens. Destruction or neutralization of the pathogens. The antigen neutralization பண்ணக்கூடிய destruction or neutralization of the antigen destruction பண்ணக்கூடிய. This is the final stage of the antigen antibody reaction. The antigen என்னது? foreign body வெளியில இருந்து வரக்கூடியது. antibody அப்படினா உடம்புல இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ண உடம்புல இருக்கக்கூடியது வெளியில இருந்து வரக்கூடியது ஐடென்டி பண்ணத பிரச்சனை அதோட இணையுது. அதுக்கப்புறம் அந்த இவெண்ட் நடக்குது. கடைசி என்ன பண்ணுது? ஒன்று இந்த ஆன்டிஜனை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுது, அல்லது அதை நியூட்ரலைஸ் பண்ணுது. அதோட எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் சமநிலைப்படுத்துது. இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். சரி சார், இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன்ல எப்படி இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இணையுது? பைண்டிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அது முக்கியமாக தீர்மானிக்கிறது 3 factors is responsible for the binding force of the antigen antibody reaction. என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு எவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நான் கோவேலன்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். என்னென்ன நான் கோவேலன்ட் பாண்ட், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலன்ட் பாண்ட், என்ன டைர் பாண்ட், டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் கோவேலன்ட் பாண்ட் அண்ட் ஆல்சோ இன்டர் மாலிகுலர் அப்படி இல்லை அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இந்த மாலிகுல் இடைப்பட்டக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசை, அதாவது விசை அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடிஸ். என்னது? அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடி அஃபினிட்டியை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பைண்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாறுபடக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு நேச்சர், அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்ஸு, அது மாதிரி பார்த்தோம்னா ஹைட்ரோஃபோபிக் பாண்ட்ஸ் சொல்லி நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. தட் ஆல்சோ எலமெண்ட் தட் இஸ் கால்ட் நான் கோவேலன்ட் பாண்ட் சொல்றாங்க. இதுதான் இந்த ஆன்டிபாடியை பைண்டிங் ஃபோர்ஸ் தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். நம்ம சொல்ற மாதிரி இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் சொல்லக்கூடியது இது நிறைய இருக்கு. அது என்ன அப்படின்னா the reaction between soluble antigen and the antibody leads to visible precipitation formation சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி எப்படி எல்லாம் என்னென்ன டைப்ல ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது இது. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரிசிபிடேஷன் வீழ்படிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்டிஜனை சாலிபிள் ஃபார்ம் இருந்துச்சு. அந்த ஆன்டிஜன் இருந்ததுன்னா அது கரைச்சி என்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் வீழ்படிவாக மாற்றி என்ன கீழே டஸ்ட் மாதிரி படிகிற மாதிரி வீழ்படிவாக மாறும். தட் இஸ் கால்ட் பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அது அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம் அந்த பிரிசிபிடேஷன் உருவாகக்கூடிய அந்த ஆன்டிஜன்ஸ் இந்த பிரிசிபிடேஷன் உருவாகக்கூடிய அந்த ஆன்டிஜன் தட் இஸ் கால்ட் பிரிசிபிடின்ஸ். அது பேர் என்ன? பிரிசிபிடின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிசிபிடேஷன் வீழ்படிதல். இப்போ கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துருப்போம். அப்படியே நம்ம கரைச்சி வைக்கிற வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரைப்பொருள் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டில் கீழே அந்த கரைப்பொருள் மட்டும் கீழே படிச்சிருக்கோம். அது மாதிரி பார்த்தோம்னா இது அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ட் நடக்கும்போது அந்த ஆன்டிஜனை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணி நாங்கள் பிரிசிபிட் பண்ணிடுறோம். அப்போ அந்த ஆன்டிஜனுக்கு பேர் பிரிசிபிடின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வீழ்படிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா அக்ளூட்டினேஷன், திரிய வைக்கிறது. அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிய வைக்கிறது. இதே நாங்கள் ஒரு ஆன்டிஜனை ஒரு பார்ட்டில் போய் எனர்ஜி என்ன பண்ணிடும், அது அப்படியே அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை உடைச்சிடும். அதனால நாங்கள் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறிச்சோம்னா இது ஆன்டிஜனோட சேர்ந்து ஒரு மாதிரி ஆன்டிஜனோட சேர்ந்து திரிஞ்சு போயிடும். அதோட இயல்பு நிலை இல்லாமல் வேற எனர்ஜி போயிடும்.
அப்படி செய்யறதுக்கு பேர் அக்ளூட்டினேஷன் சொல்லக்கூடியது. அப்படி அக்ளூட்டினேஷன் ஆனால் அந்த ஆன்டிபாடிக்கு பேர் ஆன்டிஜென்ஸ் பேர் அக்ளூட்டினின். அந்த ஆன்டிஜென்ஸ் பேர் அக்ளூட்டின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆஸ்பனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஸ்பனைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க? ஆஸ்பனைசேஷன் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா இது என்னன்னா ஒரு என்னாகும் அதோட போய் ஒட்டிக்கும். ஆப்சோனின் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட், ஒரு பைண்டிங் சைட், ஒரு பைண்டிங் ப்ரோட்டீன் இருந்து அதோட போய் ஒட்டிக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அதோட செயல்படாமல் அது மேலே போய் பிடிச்சிக்கும். மேலே போய் என்ன பண்ணி பிடிச்சிக்கும், ஆஸ்பனை பண்ணிடும். அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றி அதோட ஃபங்க்ஷன்ஸே செயல்படாமல் இருக்கும். அப்படிங்கிறது அது பயன்படுத்துகிற அந்த ஆப்சோனின் அப்படிங்கிற அந்த பைண்டிங் சைட்டில் போயிட்டு அது என்ன பண்ணிடும், அந்த ஆன்டிஜனை அந்த ஆன்டிபாடி போயிட்டு என்ன பைண்ட் பண்ணி அதை என்ன அதோட செயல்பாட்டை கெடுத்துரும். அப்படிங்கிறது அது இஸ் கால்ட் ஆப்சனைசேஷன் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தா லாஸ்ட் பார்த்தோன்னா நியூட்ரலைசேஷன், அது நடுவில் பெற்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்டிஜன் போகுது உள்ளே போய் ஒரு அதோட எஃபெக்டிவ் ஆசிட்டாவோ இல்லை பேசிக் காரமாவோ இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணிடுது, அதோட தன்மையை குறைச்சிடுது. நடுவில் பெற்றது எதுவுமே இல்லாமல் அதை மீடியமாக கொண்டு வந்துருது. அது ஆன்டி டாக்ஸின்ஸ் அப்படின்னா அந்த ஆன்டி டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிஜனோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ஒழிச்சு என்ன பண்ணிடுது, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நியூட்ரலைஸ் பண்ணிடுது. தட் இஸ் கால்ட் நியூட்ரலைசேஷன். அதில் பயன்படக்கூடிய தட் இஸ் கால்ட் ஆன்டி டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணலாம். பிரிசிபிடின்ஸ் என்ன, அக்ளூட்டின் என்ன, ஆப்சோனின் என்ன, ஆன்டி டாக்ஸின் இருக்குது. இந்த ஆன்டி டாக்ஸின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணி அதோட செயல்பாடே இல்லாமல் நியூட்ரலைஸ் பண்ணிடக்கூடிய நடுவில் ஆக்கிறது இஸ் கால்ட் நியூட்ரலைசேஷன் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டிஃப்ரெண்டேஷன் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இதனால காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனிப்பட்டு இல்லாமல் என்னது இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட போய் காம்ப்ளிமெண்ட்டாக இணைஞ்சு அதன் மூலயமா என்ன பண்ணணும், சிங்கிள் ஆன்டிஜன் இல்லாமல் 2-3 ஆன்டிஜன் சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்டாக செஞ்சு என்ன பண்ண அப்படின்னா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இதில் செல் லைசிஸ், செல்கள் அழிக்கிறது. செல் லைசிஸ் என்ன பண்ணுவோம், இந்த ஒரு ஆன்டிஜனோட எல்லா பகுதியும் வெவ்வேறு பகுதிகளில் போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டமாக போய் உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அந்த செல்லை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். அது பேர் செல் லைசிஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷன் நம்ம எதாவது அடிப்படுத்துகிற இடத்துல என்ன கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகும், வீங்குதா இல்லையா, தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளமேஷன். அப்போ அந்த இடத்துல அடிப்பட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே அந்த ஆன்டிஜென்ஸ் வந்ததுன்னா அதை சுற்றி என்ன பண்ணும், இந்த ஆன்டிபாடிஸ் போய் உட்காந்து என்ன பண்ணும், அதை இன்ஃப்ளமேட் நோய் தொற்று ஏற்படுத்தி வீங்க வச்சு கொஞ்ச நாள் பல்ஜ் பண்ண அங்கே சுற்றி அந்த லிம்போசைட்ஸ் போய் அக்யூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆன்டிஜெனுக்கு டெஸ்டார்ட் பண்ணிடும். அந்த மாதிரி நோய் தொற்று இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வீங்குதல் அது இன்ஃப்ளமேஷன் மூலயமா என்ன பண்ணிடும், இது இந்த அந்த மூலயமா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல் நோய். இது என்ன பண்ண ஒரு பெரிய நம்ம சொல்கிறோமா இல்லையா WBC பெரிய செல்கள் இருக்குது. அதனால பெரிய செல்கள் என்ன பண்ண மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணணும்னா அப்படியே வைரஸோ பாக்டீரியா இருக்குன்னா அது அப்படியே முழுமையாக விழுங்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே விழுங்கி அதோட அந்த செல்கள் உள்ளே போட்டு விழுங்குறது மூலயமா அந்த பாக்டீரியாவோ வைரஸையோ அது என்ன ஆன்டிஜன் அது அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக என்ன பண்ணிடும், அப்படியே விழுங்கிடும் செல்லு ஃபேகோசைட்டோஸ் பண்ணுறோம். அதன் மூலம் என்ன பண்ணலாம், அதோட ஆக்டிவிட்டிஸை குறைச்சிடும். தட் இஸ் கால்ட் ஃபேகோசைட்டோசிஸ் சொல்லுது. இந்த மாதிரி பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கிறது மூலியமாக தான் நம்ம உடம்புல என்ன இருக்கு, அந்த இம்யூன் பவர் வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வேக்சின்ஸ் என்னப்பா என்ன பார்க்குறோம், வேக்சின்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்க்கறது வேக்சின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். வேக்சின் அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் that provides active acquired immunity. என்ன இது ஒரு தனியா லேப் தயார் பண்ணக்கூடிய பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். அது என்ன பண்ணும், that provides active acquired immunity. இது என்ன பண்ணும், ஒரு acquired immunity பெறப்பட்ட அந்த acquired immunity என்ன பண்ணக்கூடியது, எப்படி எதுக்கு அப்படின்னா பர்டிகுலர் டிசீஸ், ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்க்குனால அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி டிசீஸ்க்கு acquired immunity எப்படி சார் கொண்டு வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அந்த நோயை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் ஏற்படுத்த மைக்ரோ ஆர்கானிசமோ அல்லது அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட வீக்கண்ட் ஆர் அட்டெனுவேட்டட் ஆர் கில்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸை அது வீக், அது ரொம்ப பவர் கம்மியாக இருக்கட்டும், அதை கில் பண்ணியும் அதிலிருந்து தயாரிக்கக்கூடியது என்ன வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் that provides active acquired immunity is called as the vaccine அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி சார்னா இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுறது, ரொம்ப வீக்காக அட்டெனுவேட்டடாக அதை கில் பண்ணியோ அல்லது ரொம்ப அதோட பவரை குறைச்சோ அல்லது அதுலேருந்து ஒரு இந்த டாக்ஸின்ஸை எடுத்தோ அதன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த வேக்சின் என்ன சார் பண்ணுது, டீச் அவர் பாடி ஹவு டு டிஃபெண்ட் இட் செல்ஃப். இந்த வேக்சின் நம்ம உடம்புல பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தூண்டி விட்டு இந்த நோய்க்கு எதிராக எப்படி செயல்படணும், எப்படி பாடி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீச் பண்ணுறது.
வேக்சின்ஸ் டீச் அவர் பாடி ஹவு டு டிஃபென்ஸ் இட்செல்ஃப், தன்னை தானே எப்படி பாதுகாக்குங்கிறத டீச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எப்படி எப்படின்னா உண்மையாலுமே முழுசா ஒரு மைக்ரோவோ உள்ள போகாம அதோட ஸ்மாலஸ்ட் பார்ட், அதாவது வீக்கஸ்ட் பார்ட் உள்ள போற வித்தவுட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் டிசீஸ், அந்த நோயை பற்றிய முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த கொஞ்சமா போறத வச்சு என்ன பண்ணுது, நம்ம உடம்புல அந்த நோயை பற்றி உண்டு பண்ணக்கூடிய ட்ரீட் பண்ணக்கூடிய பேர் தான் இந்த வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேக்சின்ஸ் இம்யூனைசேஷன் பவர், நம்ம உடம்புல என்ன பண்ணுது, அது இம்யூனைசேஷன் இனிஷியேட் பண்ணுது. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேக்சின்ஸை 3 டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் இஸ் டிவைடட் into 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு, மூணா பிரிக்கிறோம். லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின் ஆர் டாக்ஸிக் வேக்சின். லைவ் வேக்சின், கில்டு வேக்சின், டாக்ஸிக் வேக்சின் சொல்லக்கூடியது. லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த வேக்சின் எப்படி இருக்குன்னா ரொம்ப இதோட பவர் எப்படி இருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். என்னன்னா வீக்கண்ட், அந்த ஏ விருலண்ட் அப்படின்னா வீக்கண்ட் அப்படின்னா அதுதான் அட்டெனுவேட்டட், அது ஏ விருலண்ட், ரொம்ப நோய் எதிர்ப்பை உண்டு பண்ணக்கூடாது, அதான் அட்டெனுவேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது வீக்கண்ட். இன்னொன்று பார்த்தோன்னா ஏஜ் லெஸ் விருலண்ட், அதாவது கொஞ்சம் வயதானது, என்னது வீக்கா இருக்கக்கூடியது, அல்லது லெஸ் ரொம்ப கம்மியான பவர் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன பண்ணுது, நம்ம உடம்புல செலுத்தி அதன் மூலியமா நம்ம உடம்பு நோயை செலுத்தி உண்டு பண்ணக்கூடியது தான் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எம்எம்ஆர் சொல்லுமா, மம்ஸ், மெசல்ஸ், ரூபல்லா அப்படின்னு சொல்ற மாதிரி எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ் போடக்கூடிய வேரியலா வைரஸ், வேரியலா வேக்சின்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ். என்ன பண்ணுவாங்க, போடுற மாதிரி சிக்கன் பாக்ஸ் இல்லை, அதெல்லாம் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். அதே மாதிரி எம்எம்ஆர் போடுறதும் லைவ் அட்டெனுவேட்டட். அப்படின்னு இருக்கும், அதோட அதை உண்டு பண்ணக்கூடிய அந்த நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸோட பவர் ரொம்ப கம்மியாக கொடுத்து அதன் மூலியமா உடம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம உடம்புல அதுக்கான இம்யூனைசேஷனை நோயை தொத்தியால் வரத்துக்கு முன்னாடியே உண்டு பண்ணி வச்சுக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்பயாவது அந்த வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம உடம்புல இருக்கிற நோயை தொத்தி அந்த வைரஸ் அழிச்சு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கில்டு வேக்சின், இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, கீல் பண்ணிடுறது. கில்டு வேக்சின் அப்படின்னு பார்த்தோம்னா அது கீல் பண்ணிட்டோ அல்லது இன்ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ஹீட்டு அல்லது வேறு மெத்தட் வெப்பப்படுத்துறது மூலியமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு மூலியமாவோ அதை கில் பண்ணியோ அல்லது இன்ஆக்டிவேட் பண்ணியோ அதை உடம்புக்குள்ள கொடுத்து அதன் மூலயமா உடம்புல நோய் சக்தி உண்டு பண்ணக்கூடியது தான் கில்டு வேக்சின். எக்ஸாம்பிள் சாக்ஸ் போலியோ வேக்சின். போலியோ வேக்சின் போடுறோமா இல்லையா, அது பார்த்தா உடனே கில்டு வேக்சின். என்ன பண்ணுவாங்க, அந்த போலியோவை அந்த வைரஸ் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கில் பண்ணி அதன் உடம்புக்குள்ள இருக்கும்போது அந்த கில்டு இன்ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு அதை ஐடென்டி பண்ணி அதுக்கான நோயை சுற்றியே கொண்டு பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டாக்ஸிக் வேக்சின் என்னன்னா, இது அந்த சப்ஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா வைரஸ் அது உண்டு பண்ணக்கூடிய அந்த டாக்ஸின்ஸே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வேக்சினை கொண்டு போகிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் டாக்ஸிக் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன வேக்சின், டிபிடி, டிப்தீரியா, டெஸ்டூரஸ் அண்ட் டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்தடுப்பூசி சொல்லுவாங்க. டிபிடி இதை பார்த்தோம்னா டாக்ஸிக் வேக்சின். என்ன பண்ணா இந்த டிப்தீரியாவை, பெஸ்டிசை, டெட்டனஸை உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸோட சப்ஸ்டன்ஸை உடம்போட பாடி இருக்கிற டாக்ஸின்ஸ் எடுத்து அதே என்ன பண்ண வேக்சினை உடம்பு இன்ஜெக்ட் பண்ண முடியுமா நோய் எதிர்ப்பு கொண்டு போடுது. இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் ஜெனரேஷன் ஆச்சுன்னா பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் எ பேத்தோஜன். அந்த பேத்தோஜனோட பியூர் சர்ஃபேஸ் என்ன பண்ணுறது நம்ம உடம்புல செலுத்துறது. தட் இஸ் கால்டு செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னால் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். மஞ்சள் காமாலைக்கு போடுற மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின், அதாவது அந்த வேக்சின் சொல்லும்போது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்றோம்னா இது செகண்ட் ஜெனரேஷன். இது என்ன பண்ணுவாங்க, பியூரஸ்ட் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் எ பேத்தோஜன். அந்த பேத்தோஜனோட பியூரஸ்ட் சர்ஃபேஸை என்ன பண்ணுவாங்க உடம்புக்குள்ள பண்ணி அதன் மூலியமா நோயை சக்தி உண்டு பண்ணக்கூடியது. இந்த தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சிட்டி. என்னது தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் பார்த்தோம்னா பியூரஸ்ட் ஹையஸ்ட் பொட்டன்சிட்டி வேக்சின்ஸ் வித்வுட் என்ன சொல்றாங்க சிந்தசைஸ் இன் ஜெனரேஷன். என்ன சொல்றாங்க, இது சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன் சொல்லக்கூடியது. இது அதோட பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் சொல்லக்கூடியது. இது சிந்தட்டிக் ஜெனரேஷன் அப்படின்னு சிந்தட்டிக் ஜெனரேஷன் உற்பத்தி பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் என்னன்னா டிஎன்ஏ வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்மளோட உடம்புல இந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய வைரஸோட டிஎன்ஏவை எடுத்து அதோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை வச்சு என்ன பண்ணுறது நோயை சுற்றி உண்டு பண்ணுறது. தட் இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்னது மறுஇணைவு. இந்த டிஎன்ஏவை வைரஸோட டிஎன்ஏவை எடுத்து அதை ஆல்டர் பண்ணி அதன் மூலிமா வேக்சின்ஸ் உண்டு பண்ணுறது. அதெல்லாம் பியூரஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அது என்ன இருக்கும், நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும் நோயை வச்சு உண்டு பண்ணக்கூடியது. இது எப்படி உண்டு பண்ணுறாங்க, வேற சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன், சிந்தட்டிக் முறையில் உற்பத்தி பண்ணுறது. எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோன்னா டிஎன்ஏ வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றது. தட் இஸ் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். இப்போ ரீசெண்டாக ஃபைனலாக கண்டுபிடிக்கப்படுது, அதனால அது பேர் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் அப்படின்னு சொல்கிறது.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். வேக்சினேஷன் என்ன சார்? தடுப்பூசி போடுறது. தடுப்பு மருந்து உடம்புக்குள்ள செலுத்துறது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிங் எ வேக்சின் இன்டு அவர் பாடி. உடம்புக்குள்ள இந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்றது என்ன பண்ணுறது உள்ள செலுத்துறதுக்கு பேர் தான் வேக்சினேஷன். தடுப்பூசி போடுறது. தடுப்பூசி போடுறதுன்னு சொல்றது தான் வேக்சினேஷன். அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிங் எ வேக்சின் இன் அவர் பாடி. நம்ம உடம்புக்குள்ள அந்த வேக்சின் செலுத்துறதுக்கு பேர் தான் என்னது? வேக்சினேஷன். இப்போ எதை செலுத்துவாங்க? ஏதாவது டிசீஸ்க்கு அந்த ஏதாவது ஒரு நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த வேக்சின்ஸை உள்ள செலுத்துறது. அதுக்கடுத்து இம்யூனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடி பில்டிங் அப் இம்யூனிட்டி டு பர்டிகுலர் டிசீஸ். அந்த எந்த டிசீஸ்க்கு எதிரான வேக்சின்லாம் செலுத்திருக்கோமோ அந்த டிசீஸ்க்கு எதிராக என்ன பண்ணுது? பாடி என்ன பண்ணுது? பில்டிங் பண்ண இம்யூனிட்டி, நோயை சுற்றி உண்டு பண்ணுறதுக்கு தான் இம்யூனைசேஷன். நோய் எதிர்ப்பு திறன் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி இம்யூனைசேஷனா நோய் எதிர்ப்பு திறன் உருவாக்குதல். ஃபார் பர்டிகுலராக நம்ம இந்த டிபிடி வேக்சின் போடுறோம் அப்படின்னா அந்த டிபிடி டிப்டீரியா, பெச்சூரியா, டெட்டனஸ் நோய்க்கு எதிரான அந்த இம்யூன் பவரை, இம்யூனிட்டியை அந்த ஆன்டிபாடிஸை உடம்புல உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறது. That is called immunization. Immunization is the body building up immunity to a particular disease. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக என்ன பண்றது? அந்த பர்டிகுலரா உற்பத்தி பண்ண வைக்கணும். பாடி பில்ட் பண்றதுக்கு பேர் தான் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுன்னா ஆக்சுவல் அங்க என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா அந்த வேக்சின் உள்ள போனோடனே அது ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணி அது என்ன டெஸ்ட்ராய் பண்றோமோ என்ன அது எப்படி அதை அழிக்கணுமோ அந்த இதை உற்பத்தி பண்ணி உடம்புல மெமரி சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுக்கணும். என்ன பண்ணுவோம்? மெமரி சிஸ்டத்தை ஏற்றி வச்சுக்கோம். அதுக்கு அடுத்த டைம் அந்த வேக்சின் எப்போ உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணோம்? உடனே போய் என்ன பண்ணோம்? இந்த மெமரி சிஸ்டத்தில் இந்த இம்யூனி பவர் இருக்கிறது, இம்யூனைசேஷன் பவர் இருக்காங்க, உடனடியாக போய் உள்ள போய் என்ன பண்ணுவோம்? அந்த பாக்டீரியாவையோ அந்த வைரஸை கில் பண்ணி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு பாதுகாக்கும். அந்த மாதிரி செய்யறது தான் இம்யூனைசேஷன் சொல்றது. இது எப்படி நடக்குது? நம்மளோட மெமரி சிஸ்டத்தில் போய் பவர் பண்ணி வச்சுக்கிறது. மெமரி சிஸ்டத்தை போய் பவர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த முறை எப்போ வந்தாலும் என்ன உடனடியாக டக்குன்னு அந்த இம்யூன் சிஸ்டம் இந்த பாக்டீரியாவோட வைரஸ் ஐடென்ட் பண்ணி உடனடியாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. வேக்சினேஷன் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஏ வேக்சின் டு பாடி, உடம்புக்குள்ள வேக்சின் செலுத்துறது. இம்யூனைசேஷனா அது உள்ள போன வேக்சினை வச்சு நம்ம உடம்பு நோயை சுற்றி உண்டு பண்ணுறது பேர் தான் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா நம்ம சென்சிட்டிவிட்டி அதிகமாக ஹைப்பரான அளவுக்கு அதிகமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. வெரி சென்சிட்டிவ் டு சம் பார்ட்டிகல்ஸ் இன் என்விரான்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட சுற்றுப்புறத்தில் என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் என்ன அந்த பார்ட்டிகல்ஸ் நமக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, வெரி சென்சிட்டிவாக இருக்குது. அதன் மூலமா ஏற்படக்கூடிய அந்த ரியாக்ஷனுக்கு தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ரொம்ப எது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவ் அதுக்கு அலர்ஜி. அது பேர் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி அப்படின்னா ஆல்டர்ட். அலர்ஜி அப்படிங்கிறது ரெண்டா பிரிப்பாங்க. அல்லோ பிளஸ் சேர்த்து அப்படின்னு ஆல்டர்ட் ரியாக்ஷன். அது உடம்புல போகிறதுனால வேற ஏதாவது மாறுபட்ட ரியாக்ஷன் நடக்கப்படுது. தட் இஸ் கால்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த சம் பார்ட்டிகல் தட் இஸ் கால்ட் அலர்ஜன்ஸ். நம்ம எதுக்கு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லும்போது ஹைப்பர் சென்சிட்டிவ் அப்படின்னா அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் நமக்கு சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலது புழுதி சேராது, டஸ்ட் அலர்ஜி அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா அலர்ஜி நம்ம என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸ் நமக்கு சேராதனால வரக்கூடிய பேர் தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. காமனாக தட் இஸ் கால்ட் அலர்ஜி. அப்படி அந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்ற மாதிரி அந்த சம் பார்ட்டிகல் தட் இஸ் கால்ட் அஸ் அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அலர்ஜன், பொதுவான எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம்னா மைட்ஸ் இன் த டஸ்ட். நம்ம டஸ்டோட சொல்லுவோம். அந்த டஸ்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன பொருட்கள் தட் இஸ் கால்ட் மைட்ஸ் இன் டஸ்ட். அண்ட் போலன்ஸ். போலன்ஸ் மகரந்தம், தாவரங்களுக்குள்ள இந்த மகரந்தம் தட் இஸ் கால்ட் போலன்ஸ். அது ஒரு சிலருக்கு சேராது, தட் இஸ் கால்ட் போலன்ஸ். அப்புறம் பார்த்தா சம் ப்ரோட்டீன்ஸ் இந்த இன்செக்ட்ஸ் வீனம். பூச்சிகள் இருந்து வரக்கூடிய பூச்சி நம்ம மேலே பற்றும். ஒரு பூச்சி நம்ம மேலே படிச்சுன்னா அப்படின்னு அது அலர்ஜியாக கடிச்சு போகக்கூடாது. இல்லை பூச்சிகள் ஏதாவது தெரியாமல் கடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சம் ப்ரோட்டீன்ஸ் இந்த இன்செக்ட் வீனம். அந்த பூச்சிகள் இருக்கக்கூடிய அந்த இதில் வினம்ஸ் அதாவது நஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் என்ன நமக்கு ஒவ்வாமை ஏற்படுது. இட் இஸ் a common examples for allergens அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமானது. சரி, வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி? இப்போ அலர்ஜி அதுனா என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னீசிங், தும்மல் வரும். அப்புறம் பார்த்தா வாட்டர் ஐஸ், கண்களில் அது மாதிரி கண்ணில் தண்ணி வரும். தும்மல் தொடர்ந்து வருது, அப்படியே திடீர்னு கண்ணில் தண்ணி வருது. அது பார்த்தா ரன்னிங் நோஸ், மூக்கு ஒளி வருது. டஸ்ட் அலர்ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு தும்மலாக வரும், உடனே ரன்னிங் நோஸ் வந்துடும். அந்த மாதிரி ரன்னிங் நோஸ். அன்னொன்று பார்த்தா டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அலர்ஜி வச்சுன்னா மூச்சோட ரொம்ப சிரமப்படுவாங்க. டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங். நம்ம சொல்லலாம் காமன் என்ன சொல்லலாம் அந்த அலர்ஜிக்கு பார்த்தோன்னா நம்ம மூச்சோட சிரமப்படுறாங்க, ஆஸ்துமா இதெல்லாம் சொல்கிற மாதிரி அவங்கள
ஹே ஃபீவர் ஆஸ்துமா இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த காமன் அலர்ஜினால் வரக்கூடியதான் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இல்லை சம் ஆஃப் த சிம்டம்ஸ், தும்மல் வருது, ரன்னிங் நோஸு, கண்ணு தண்ணி வருது, மூச்சு விட சொல்லப்படுறது, இதெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லக்கூடியது. இது எதனால சார் நடக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க, இது எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா அக்குமுலேஷன் ஆஃப் என்னது உடனடியா அலர்ஜி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன், என்னது ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்சஸ் மீடியேட்டட் பை இம்யூனோகுளோபின் இ ஆர் மாஸ்ட் செல்ஸ். இந்த இம்யூனோகுளோபின் இ படிச்சுக்கோங்களா டைப்ஸ், அந்த இம்யூனோகுளோபின் இயோட மாஸ் ஸோ ஓவரா இம்யூன், அந்த ஓவரா இம்யூன் ரியாக்ஷன் பண்றதுனால வரக்கூடியதான் இந்த அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சார் நடக்கும்னா இந்த மாஸ்ட் செல்ஸ் அடிக்கிறதா ஹிஸ்டமின் செரட்டோனின் அப்படிங்கிறதா சார் கெமிக்கல்ஸை சப்ஸ்ட் பண்ணும். இந்த மாஸ்ட் செல் என்ன பண்ணிடும், இந்த டஸ்ட்டுக்கு இந்த அலர்ஜிக்கு இந்த உள்ள வந்தோடனே இது என்ன ஓவர் ஆக்ட் பண்ணி இந்த ஹிஸ்டமின் செரட்டோனின் அப்படிங்கிற ஏதாவது கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணிடும். அதனால என்ன ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் that is the histamine and secretion, some of the chemicals produced by the histamine secretion in the mast cells உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் அதான் சொல்றாங்க. It is also due to the release of chemicals like histamine and serotonin from the mast cells. immunoglobulin E மட்டும் இல்லாம இந்த mast cells இந்த கெமிக்கல்ஸ் செக்ரீட் பண்றதுனால என்ன ஆகும், இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனஃபைலாக்சிஸ், இது ஒரு முக்கியமான 2 மார்க் 3 மார்க் क्वेश्चन அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளாசிக்கல் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், உடனடியா டக்குன்னு உடம்புக்குள்ள ஒரு உடனடியா ஏற்படக்கூடியது கிளாசிக்கல் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அனஃபைலாக்சிஸ். அனஃபைலாக்சிஸ் அது கிளாசிக்கல் இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் என்ன சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் எ சடன் சிஸ்டமிக் சிவியர் அண்ட் இமீடியட் ரியாக்ஷன். சடன் உடனடியா சிஸ்டமிக்காக இருக்கக்கூடியது சிவியர் ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தட் இஸ் கால்ட் அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி சார் ஏற்படுதுன்னா அக்கரிங் எ ரிசல்ட் ஆஃப் ராபிட் ஜெனரலைஸ்ட் மாஸ் செல் டீகிரானுலேஷன். என்ன பண்ணுது, எதனால் ஏற்படுது அப்படின்னா எ ரிசல்ட் ஆஃப் ராபிட் ஜெனரலைஸ்ட் மாஸ் செல் டீகிரானுலேஷன், திடீர்னு நிறைய மாஸ் செல் டீகிரானுலேஷனாக ஏற்படக்கூடியதுதான் இந்த அனஃபைலாக்சிஸ் வருது. இது ஒவ்வாமையிலேன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹைப்பர் அனஃபைலாக்சிஸ் ரொம்ப சொல்லக்கூடியது, ஒவ்வாமையிலே அதிகம். டக்குன்னு நம்ம வீட்டில் டஸ்ட்டு இப்படி பறக்கும், அதெல்லாம் ரோட்டில் போகிற டஸ்ட்டு வீடு ஒட்டடை அடிக்கிறாங்க, உடனடியாக டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தோன்னா கிளாசிக்கல் இமீடியட் உடனடியாக அந்த டஸ்ட்டு உள்ள அந்த என்னது அந்த அலர்ஜன்ஸ் உடனடியாக இமீடியட் ஆகக்கூடியது இஸ் கால்ட் அனஃபைலாக்சிஸ் சொல்லக்கூடியது. அது எப்படி நடக்குமா, சடன் சிஸ்டமிக் சிவியர் அண்ட் இமீடியட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது that is called as anaphylaxis. இது எப்படி நடக்குது அப்படின்னா occurring a result of rapid generalized mast cell degranulation. பொதுவாக இருக்கக்கூடிய இந்த மாஸ்ட் செல் டீகிரானுலேஷன் ஆகிறதா வரக்கூடியது தான் இதான் என்ன சொல்லுவாங்க அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறத இந்த அனஃபைலாக்சிஸ் அப்படிங்கிற முடிச்சு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.